ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. திருப்பத்தூர், கந்தளி, ஜோலார்பேட்டை, நாட்ராம்பள்ளி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நுங்கு, இளநீர், வெள்ளரி பழம், தர்பூசணி உள்ளிட்டவைகளின் விற்பனை அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர், கந்தளி மற்றும் ஜோலார்பேட்டை, நாட்ராம்பள்ளி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து அதிகபட்சமாக 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி உள்ளது. கோடை வெப்பம் காரணமாக மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வீட்டை விட்டு வெளியில் பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மதிய நேரத்தில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் வெயிலின் தாக்கம் குறைக்க பொதுமக்கள் அதிக அளவு தண்ணீர் குடிப்பதும், நுங்கு, இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் பழச்சாறுகள் பயன்படுத்தி வருகின்றனர். இதேபோல் கோடை காலத்தில் நுங்குகள் விற்பனை செய்யப்படுகிறது. வரும் நுங்குகள் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் நுங்கு 100 நுங்கு 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று 100 நுங்கு 600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நுங்கு மரங்கள் ஏற ஆள் பற்றாக்குறையாலும் விளைச்சல் இல்லாத காரணத்தினாலும் நுங்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று விற்பனையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பழங்களின் விலையும் தற்போது கூடுதலாக விற்கப்படுகிறது என பொதுமக்கள் கூறுகின்றனர். கடுமையான வெயில் காரணமாக பொதுமக்கள் முடங்கி கிடக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நா. வெங்கடேசன். அப்போ 1000 ரூபாய் தராங்க. சரண்டர் பண்றோம்ல. வீடியோ எடுக்கிறீங்களா?